எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் வந்து ராகி அடை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முருங்கைக்கீரை உருவி எடுத்துக்கோங்க. ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 4 கிள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 2 பல் நெசுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பத்தி வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைங்க, பொன்னிறம்லாம் வர தேவையில்லைங்க. அது குழம்பு வைக்கிறதுக்கு தான் தேவைப்படும். இது வந்து வடைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் அந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதுங்க. அது பாருங்கள், நான் கொஞ்சம் நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம முருங்கைக்கீரை உருவி வச்சிடலாங்க. அந்த முருங்கைக்கீரை கொட்டி, முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. முருங்கைக்கீரை எப்பவுமே ரொம்ப நேரம் வதக்கினா நம்ம கசப்பு தன்மை வந்துடுங்க. அதனால் வந்து முருங்கைக்கீரையும் போட்டு ஒரு 2 தொய்வி ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு. ஏன்னா வச்சுக்க, முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் வந்து அதனுடைய சத்தும் போயிடும், கசப்பு வந்துடுங்க. அதனால தாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க ராகி அடை. வாரத்துக்கு 2 டைம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, இல்லை ஒரு நாளாக செஞ்சு கொடுங்க. ஒரு சண்டே டைமில் கூட செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஒரு வீட்டில் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, ராகி மாவு சாப்பிட்றது கிடையாது. இப்போ வந்து நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டா தான் கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு வலு இருக்குங்க. இப்போ சாப்பிட்ற பொருள் எல்லாமே கெமிக்கல் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இதுமாதிரி ராகி, கோதுமை, சம்பாலாம் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ராகி மாவு வீட்டில் கொஞ்சம் தாங்க இருந்தது, அரைச்சின்னு வந்தேங்க. நான் எப்பவுமே ஒரு படி ராகி தாங்க அரைப்பேன். ஒரு டைம் வந்து ரொம்ப ஒரு 2-3 படி அரைச்சும் பாருங்க, அது வேஸ்ட்டு பண்ணிவிட்டேன், வண்டு வச்சிரும். ஏன்னா நான் வந்து தண்ணி ஊற்றி வந்து ராகி கழுவி அரைச்சின்னு வரலாங்க. ராகி வந்து அப்படியே முரத்தில் புடச்சி கல் நீக்கிட்டு அரைப்பாங்க, தண்ணியில் கொட்டாது. அந்த ராகி மாவு வந்து ரொம்ப நாளைக்கு தாங்குங்க. நம்ம வந்து தண்ணியில் கொட்டி அரைச்ச ராகி மாவு சட்டுன்னு வண்டு வச்சிரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால தான் கண்டியில் போட்டு துவைக்கிறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ உங்களுக்கு உப்பு தேவையோ அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிண்டி துவைவிடுங்க. ஏன்னா உப்பு வந்து எல்லா மாவுலும் நல்லா பண்ணலாம், அதனாலங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பேஞ்சு வச்சிட்டா போதுங்க. அதுக்கப்புறம் அடுப்பத்தி வச்சு ரொட்டி தட்ட வேண்டியது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் தேவையோ அவ்வளோ பெரிய சைஸ் ரொட்டி தட்டிக்கோங்க. இந்த ராகி அடை வந்து எண்ணெயில் நல்லா காய வச்சு வடை மாரி கூட தட்டி கொடுப்பாங்க. இப்போ வந்து இப்போ தான் ஆயில் ரொம்ப சேர்த்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் வந்து நான் எப்பவுமே வடை தாங்க செய்வேன். அடை தான் தோசை தவாவில் போட்டு செய்தாங்க நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் வந்து அடிக்கடிக்கு செய்ய மாட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்றாங்க. ராகி அடை சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் ராகி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பேஞ்சு வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் தனித்தனியாக நம்மளுக்கு எத்தனை உருண்டை தேவைதோ அதுமாரி ஒரு 4-5 உருண்டையை உருட்டி எடுத்துக்கணுங்க. நான் எப்பவுமே ராகி அடை வந்து நல்லா பெருசாங்க தாங்க செய்வேன். எனக்கு அப்போ ஒரு வடை சொன்னாலும் நல்லா வெயிர் வந்து நல்லா ரொம்பிடணும் அந்த அளவுக்கு. நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் இட்லி துணி தாங்க எப்பயும் நினச்சிக்கணும். இட்லி துணி வந்து காஞ்ச துணி மேலே தட்டினா வடை வந்து எடுக்க முடியாதுங்க. எப்போவுமே வந்து எந்த துணியுமே வந்து நினச்சி அலசி தாங்க போடணும். அதுக்கப்புறம் வந்து ராகி அடை இட்லி துணியில் போட்டு நல்லா தட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். இதேமாதிரி தாங்க தட்டணும். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து இட்லி துணி இல்லைன்னா கவர், நல்லா கவர் இருந்தால் அதுலேயும் தட்டுங்க. இல்லை வாழை இலை தட்டினா இன்னும் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நம்மளுக்கு பச்சையெல்லாம் உடம்புல சேரும். அதுக்கப்புறம் அடுப்பத்தி வச்சு அந்த தோசை தவா நல்லா சூடு ஏறிட்ட பிறகு தாங்க அந்த நம்ம தட்டி வச்ச அந்த ராகி அடையை போட்டு நல்லா ஒரு கரண்டி எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு மேலே கீழேயும் அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. எப்போவுமே தட்டு போட்டு முன்னா தாங்க எந்த ஒரு பொருளும் நல்லா வேகும். அதுக்கப்புறம் அந்த வேகத்துங்களே மறுபடியும் இன்னொரு அடைக்கு மாவு தட்டி ரெடியாக வச்சுப்பேங்க. அப்போ தான் கடகடன்னு நம்ம வேலை முடிச்சுட்டு அடுப்பாங்காரை விட்டு தொலை வந்துடலாங்க. அடுப்பாங்கரையே இருக்கக்கூடாது. அதனால் இது வந்து சின்னதாக ஒட்டினா ஒரு 6-7 வடை கூட தட்டலாங்க. நான் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய உருண்டை எடுத்து ஒரு 4 வடை மட்டும் தட்டினேங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து ராகி மாவு காலி ஆயிடுச்சுங்க. ராகி மாவு வந்து ஒரு படி மாவு எடுத்து மறுபடியும் தண்ணியில் கொட்டி அந்த கல்லுலாம் எடுத்துகிட்டு நான் ஒரு வீடியோவில் விட்டுருக்கும் பாருங்க, ராகியில் கல் நீக்குவது எப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து பார்க்காதுங்களாம் பாருங்கள். ஆனால் அது யாருமே சரியாக பார்க்கலைங்க, வியூவர்ஸே வரல. அது நல்ல வீடியோங்க. ஏன்னா வந்து கல் இருக்கிற பொருள்லாம் எப்படி நீக்க தெரியாதோ நம்ம வந்து கடையில் வாங்கி மாவு சாப்பிட்றோம்ல, கடையில் வந்து மாவு அதிகமாக இருக்கும். ஒரு படி வந்து 80 ரூபாய் 70 ரூபாய் தான் ஒரு படி ஊருங்கள்ல. எங்கள் ஊர் சைடில் ராகிலாம் நம்ம அதை வாங்கி அரைச்சி வச்சுன்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுங்க. நம்ம ரொம்ப நாளுக்கு ஆண்டு வரும், நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்குங்க. அதனால தாங்க சொல்கிறேன், கல் நீக்கிட்டு நம்மளே வந்து சின்ன வேலைகள் நம்மளே வீட்டு வேலையும் நம்மளே செஞ்சுக்கணுங்க. எல்லாமே கடையில் வாங்கினா கொஞ்சம் எப்படியாப்பட்டவங்களும் கொஞ்சம் சிக்கனம் இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதனால் வந்து எந்தெந்த பொருள் வாங்கணுமோ அது வாங்கிக்கோங்க. ஒரு இது நம்மளே வந்து வீட்டில் ரெடி பண்ணிக்கணுங்க. அதுமாதிரி ராகி கோதுமைலாம் ரெடி பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள், சூப்பரான ராகி அடை செஞ்சுட்டேங்க. இப்போ வாங்க சாப்பிட்லாம்.
செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஒரு வடை சாப்பிட்டா போதுங்க, அது வெயிட் ஃபுல்லாகிடுங்க. மறுபடியும் இன்னொரு அடை தோசை தவாவில் போட்டு நேரத்தில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இருமல் வந்துனே இருக்குதுங்க. ராகி அடை வந்து எங்கள் வீட்டுக்கு சாப்பிட மாட்டாருங்க. எங்கள் வீட்டில் நானும் எங்கள் பசங்க எங்கள் மாமனார் தாங்க சாப்பிடுவோம். எங்கள் வீட்டுக்காருக்கு ராகி மாவும் இறங்காது. அவருக்கு வந்து அடிக்கடி தலைவலி வரதுனால அந்த முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டார், ரொட்டி சாப்பிட மாட்டார். நாங்கள் மட்டும் தாங்க சாப்பிடுவோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துக்கிற பாருங்க ராகி அடை செய்யுது எப்படின்னு சொல்லிட்டு. பச்சை மாவு வெங்காயம் 5 போட்டு செய்யலாம், ஆனால் வந்து விதைக்கு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ராகி அடை.